ஃபேர்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் சூஸ் பண்ணுவாங்க. அந்த பர்டிகுலர் பிளேஸில் ஒரு 30லேருந்து 50 கம்பெனி வரைக்கும் வருவாங்க. அதே டைமில் வந்து இந்த 50 கம்பெனியுமே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. இது மாதிரி நாங்கள் பர்டிகுலர் ஜாப் ஃபேர் பண்ண போகிறோம், இல்லை கெரியர் ஃபேர் பண்ண போகிறோம், நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அங்கே இன்டர்வியூ கொடுங்க, செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் யோசிக்கலாம், இது ஏன் கம்பெனி வந்து வாக்கின் போட்டே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். பட் ஆனால் ஒரு 50 கம்பெனியும் 100 கம்பெனியும் ஒன்றா சேர்ந்து பண்ண மச்சா அவங்க அட்ராக்ட் பண்ணுற கேண்டிடேட் நிறைய பேர் இருப்பாங்க. கேண்டிடேட் எக்கச்சக்கமான பேரை வந்து அவங்களால அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால பொதுவாகவே இந்த ஜாப் ஃபேரை வந்து காமனாக ஒரு பிளேசஸில் காலேஜோ ஸ்கூல்லையோ பண்ணுவாங்க. இது இல்லாத இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாப் ஃபேருக்கு என்னென்ன கம்பெனிஸ் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டு பி ஆனஸ்ட் ரீட்டைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் வருவாங்க, பிபிஓ இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் வருவாங்க, ஐடிஇஎஸ்லேருந்து வருவாங்க. பட் ஆனால் இன்ஜினியர்ஸ் ஹையர் பண்ணுற கம்பெனிஸ் வருமானு கேட்டிங்கன்னா மேபி ஸ்டார்ட் அப்போ ஒரு சில மிட் சைஸ் கம்பெனிஸும் வரும். பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அவங்க வந்து இந்த ஜாப் ஃபேருக்கு அவ்வளோவா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வர மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வருவாங்க. அண்ட் ஸ்மால் சைஸ் அண்ட் மிட் சைஸ் கம்பெனியில் இருக்கிறவங்க தான் இந்த ஜாப் ஃபேருக்கு வருவாங்க. இந்த ஜாப் ஃபேர் பண்ணுறதுனால நிறைய எக்ஸ்போஷர் வந்து நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுனாலையும் இந்த ஜாப் ஃபேரை ப்ராப்பராக பண்ணுவாங்க.